நீங்கள் அந்த சிறைச்சாலைக்கு செல்றதுக்கு தயாரா இருக்கிறீர்கள். கதைங்க ஏதாவது கூடுதலாக இப்படி வீடு வழியை செய்கிறேன் என்னம்மா ஏன் இப்போ வீடு வழியை செய்கிறேன் மாப்பிள்ளைக்கு விலங்கு செய்தாச்சு விலகுது கூட்டத்தான் என்ன வேணும். வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சொப்பன சுந்தரி எங்கள்கிட்ட தான் நிற்கிது. இன்னும் 2 நாட்களுக்கு எங்களோட தான் நிற்க போகுது. ஜெசி கச்சேரிக்கு போயிட்டு போகிற நேரம் வந்து எங்கள்கிட்ட தான் வந்து ஆளை விட்டுட்டு போயிருக்கிறார். அப்போ எங்களோட கட்டுப்பாட்டெல்லாம் நிற்க போகுது. இன்றைக்கு என்னென்னா வந்து இன்றைக்கு எங்களுடைய நண்பனோட வெட்டிங் என்ன 2-3 நாளில் வந்து வெட்டிங் வர போகுது. அதுக்கு முன்னால் இன்றைக்கு இந்த பொண்ணுறக்கு நிகழ்வு நடக்குது. பொண்ணை உருக்கி அதில் தான் வந்து அந்த தாலி கொடி இது செய்வினம் சாஸ்திரம் சம்பிரதாயங்கள் அப்படி எல்லாமே வந்து கணக்க விஷயங்கள் எல்லாம் நடக்கும். இப்போ பொண்ணுருக்கு தான் போகிறோம். இன்றைக்கு என்ன மாதிரி எல்லாம் நடக்குது என்றதை வந்து அப்படியே உங்களோட வந்து பகிர்ந்து கொள்ள போகிறோம். மற்றது ஆள் வந்து நல்லா ஓடுறார், ஒரு பிரச்சனையும் கொடுக்காம நல்லா ஓடுறார். 2 நாளைக்கு நாங்கள் தான் 7:30 நிற்க சொல்லியாச்சு. நாங்கள் 8 காலுக்கு தான் போகிறோம். ஏன்னா வந்து ஜெஸ்ஸி இன்றைக்கு சம்பவம் செய்துட்டு இதுன்னு 3 மணி கிளம்பினா இன்றைக்கு 4:30 போட்டுன்னு சொல்லி ஊர்காத்துறையில் ஆளை கொண்டு விட்டுட்டு வந்துட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 6:45 தான் போட்டே வந்தது. அதுக்கு பிறகு 7:30 தான் வந்து அவையில் போயிருப்பினோம். அதனால் எங்களுக்கு லேட் ஆகிட்டு சரி போவோம். போய் எப்படியும் கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும். எங்களுக்கு எப்படியும் பொடியங்கள் வரைக்கும் எங்களுக்கு எப்படியும் லேட்டாக தானே சொல்லுவாங்க. 8:30 9:30 ஃபங்க்ஷன் 8:30 வாங்கன்னு சொல்லியிருப்பான். அது மாதிரி நம்பிக்கொண்டு போகிறேன். பாவம் எப்படி நடக்கும். நாங்கள் போக மட்டும் ஃபங்க்ஷன் நடக்காத நிப்பாடி வச்சிருப்போம். ஒரு கல்யாணம் விட்டு செய்து முடிக்கிறேன்னா அவ்வளவு இது என்ன இப்போ தானே மாப்பிள்ளை கலை உங்களில் தெரியுது. பட்டு வேட்டி பட்டு ஷர்ட்டு. வாழ்த்துக்கள் மாப்பிள்ளை. நீங்கள் அந்த சிறைச்சாலைக்கு செல்றதுக்கு தயாராக இருக்கிறீர்கள். அப்படி சொல்லக்கூடாது. உண்மையிலே துணை என்றது வந்து அமைகிறதை பொறுத்து அதே மாதிரி ஆளுக்கு வந்து நல்ல துணை உண்டு கிடைச்சிருக்கு. என்ன சில பேர் வந்து இப்போ நானெல்லாம் ஜோசி கொண்டிருப்பேன். அது ஒரு ஜெயில் வாழ்க்கை. அப்படி இல்லை, சுதந்திரமான ஒரு வாழ்க்கை கட்டின அப்புறம் தான் தெரியும். வேண்டாம் ஆள் கொஞ்சம் கதைக்கிறத குறைச்சிட்டார். முதல்ல நல்லா பேர் இப்போ பொறுப்புகள் கூட இனி கல்யாணம் இனி பிள்ளை இனி அதை வளர்க்கோடும் அப்படி இப்படி என்று கணக்க விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதோட இன்னும் வந்து அந்த சொந்தங்கள் வந்து இணைய போகுது. என்ன இப்போ எங்களோட பக்கத்துலேயே மாமா மாமி அப்படி இப்படி எக்கச்சக்க சொந்தங்கள் இருக்கும். இப்போ அவைண்ட இதையும் வந்து கல்யாணம் கட்டின அப்புறம் அவையிலும் எங்களுக்கு சொந்தங்கள் தான். இப்போ என்ன மாதிரி தொடங்கிட்டீங்களா? எங்களை விட்டுட்டு தொடங்கிட்டீங்களா? நான் சொல்லிட்டேன், நான் வராமல் நடக்காதுன்னு சொல்லிட்டேன். கதை கேட்டா கொஞ்சம் பெருசா கதைங்க. சரி, என்னத்தான் வந்து நிகழ்வு நடக்க போது என்ன மாதிரி நடக்குது இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் காட்ட போகிறோம். அதுக்கு பிறகு வந்து சாப்பாடு மச்சம் இல்லையா? நீ மறக்கறி சாப்பிடு, எங்களுக்கு மச்சம் வேண்டியதா வந்து எங்கேயுமே இந்த இன்றைக்கு 2-3 நாள் மறக்கறி மச்சம் தருவோம். இப்போ இல்லை பிறகு 4-5 கேட்டேன். சரி ஓ. ஆனால் வேட்டியோட பார்க்க கொஞ்சம் கலையா வெள்ளையா வந்துட்டீங்க. ஒரு ஜொலிப்பு ஒன்று தெரியுது மூஞ்சலையா. இப்போ பொம்பளை வேற இல்லையா? பொம்பளை வைக்க மாட்டான். இப்போ இதுக்கு பிறகு நீங்கள் பொம்பளை சந்திக்க கூடாது. ஸோ சார் நீங்கள் ஏற்கனவே உயரன்னா 5 பள்ளத்துக்குள்ள நிற்கிறபடியே என்ன கட்டையாக காட்டுது. நானும் கிட்டத்தட்ட இப்படி தான் ரொம்ப நின்றா சரியா இருக்கு. சரி போவோம்.
அந்த இந்த எங்கடா அங்க தம்பி யாரு ரைட் உள்ளுக்குள்ள வந்து இந்த பொன் வந்து உரிக்கின பிறகு இந்த தடி வந்து வெளியில் நடுவினம் சம்பிரதாயத்துக்கு இதில் நட்டு அதுக்கு மாலை போட்டு செயின் ஒன்று போடுவினோம். ஏற்கனவே என்ன ஒரு இடத்துல பார்த்தபடியாக வந்து அந்த சம்பவங்கள் வந்து ஞாபகம் இருக்கிறபடியாக சொல்கிறேன். நான் நினைக்கிறேன் வந்து ஏற்கனவே வந்து கொடி செய்திருக்கும். இப்போ இந்த பவுனை வச்சு அந்த பெண்டன் மட்டும்தான் செய்வீங்க. அப்படிதான். ரைட் ரைட்டு. ஏன்னா அது தாலி செய்வது இவைகள்கிட்ட தான் வந்து இந்த நகை ஆர்டர் வந்து செய்திருக்கு. என்ன உங்கள்கிட்டயா எத்தனை நாளைக்கு முதல்ல ஆர்டர் சொல்லணும்? உங்களை 3 நாளைக்கு முதல் சொன்னால் தாலி செய்து கொடுப்பீங்க. அது உங்களோட கடையின் பேரையும் சொல்லிவிடுங்க. ஓகே ஓகே வச்சு செய்கிறீங்க. ஓகே இப்போ நீங்கள் எத்தனை இப்படி ஃபங்க்ஷன்கள் பார்த்துருப்பீங்க? என்ன கணக்க பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷன்லேயும் தாலி செய்கிறேன்டா கட்டாயம் வேல் வந்து நிற்பினோம். நின்று வேல் உருக்கி கொண்டு போகணும். ஒரு பவுன் ஒன்று வீட்டுக்காரால் கொடுப்பினோம். கொடுத்து அதுக்கு அந்த தாலி அதெல்லாம் செய்வினோம். என்ன அதான் சம்பிரதாயம். சில சம்பிரதாயங்கள் வந்து வேறுபடும். ஒவ்வொரு ஆக்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி. தம்பி இப்போ இதெல்லாம் வந்து கீழே போடணுமா? நெல் அரிசி இப்போ இந்த மரம் பெருசாக வளரணுமா? வளராம விட்டா வளரா விட்டா அது நீங்கள் வெட்டின கன்னிக்கால் ரைட். இதுக்கு பேர் வந்து கன்னிக்கால் நடுறதுன்னு சொல்கிறவ. இப்படி கன்னிக்கால் நட்டா பிறகு வந்து மாப்பிள்ளை வந்து போகக்கூடாது. கல்யாணம் போக முடியும் மட்டும் வெளியில் போகக்கூடாது. ரைட் ரைட் ரைட். சரி
சின்ன கை துண்டு கொண்டு கையால போட்டோ அமர்த்தும் மாவிலே கொலை போட்டு மாப்பிள்ளை என்ன நீங்கள் தனியாக நிற்கிறீங்க இஞ்சால் நிற்கிறீங்க கதைங்க ஏதாவது இங்கே வாடா இங்கே வாடா பக்கத்தில் வாடா பொம்பளை வேற இல்லையா பொம்பளையை பார்க்கக்கூடாது இதுலேருந்து இனி பார்க்கக்கூடாது கல்யாணம் விட்டுன்னு தான் பொம்பளையை பார்க்குறாரு மாப்பிள்ளை வீட்டை விட்டு வெளியே வெளிக்கிடுறாரு மாப்பிள்ளை நீ வீட்டை விட்டு வெளியில் வெளிக்கிடலாம் அப்போ பாட்டி இதுக்கு பிறகு அவன் மாறிடுவான் இந்த தருணத்தில் என்ன உணர்றீங்க நீங்கள் இந்த தருணத்தில் இந்த உணர்வுகள் வராது இப்போ இந்த நேரம் நிற்க உங்களை கொண்டு தோணும் இல்லை அது சொல்லணும் எனக்கு எதுவுமே தோணு ஆளை விட்டாங்க ஆடுறது மாப்பிள்ளைக்கு விலங்கு செய்தாச்சு விலகுது கூட்டத்தை அங்கே என்ன நடக்குது எங்களுக்கு பின்னால் அந்த நவதானியம் பார்க்கணும் நவதானியங்கள் போடணும் பெரிய மனுஷன் நீங்கள் என்ன நீங்கள் தான் கட்டாயம் போடும் நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் சரியா நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்கணும் வைஃப்ல சொல்கிறீங்களா இல்லை உங்களை சொல்கிறேன் ரெக்கார்ட் ஆகிக்கொண்டு நீங்கள் ஆகிக்கிறாங்க இனி மூணு மாதம் மாப்பிள்ளைய காலையில் கையில் பிடிக்கிறேன் மூணு வா இந்த இடத்துல வந்தீங்கன்னா பொம்பளை வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் எல்லாருமே வந்து நிற்கணும் கலந்து நிற்கணும் இப்போ பிரதான இடம் ஒன்றுக்கு போக போகிறோம் பார்த்தீங்கன்னா சமையல் இடம் அண்ணன் வடை போட்டு கொண்டிருக்கிறார் எல்லாம் முடிஞ்சுதா ஐயாவுக்கு விளங்கிட்டேன் சுட சுட வடை ஐயா எல்லாம் முடிஞ்சுதா டேஸ்ட் பண்ணுறேன் என்ன உப்பு புளி எல்லாம் சரியாக இருக்காண்டு நல்ல சின்ன வடை தான் நல்ல முறமுறப்பா இருக்குண்ணா பிள்ளைக்கு சாப்பிடக்கூடாதுடா டீ குடிக்கிறேன் வடை இந்த வடை முடிஞ்சிடும்
சாப்பிடக்கூடாது. இப்போ எல்லாம் முடிஞ்சது, சாப்பாடு நடக்குது. Too late. ஏன் லேட் தம்பி? பங்க்சுவாலிட்டி இல்லையா? உங்களுக்கு சரியா அந்த சாப்பிட்ற டைமுக்கு அடிக்கிறோம் இல்லை நாங்கள்? சாப்பிட்ற டைமுக்கு அடிக்கிறோம் இல்லை நாங்கள்? சரி திரும்ப வீட்டை வந்து ஏத்துறேன். பொறு இப்போ சாப்பாடு முடியுது, அடுத்த சபை நாங்கள்லாம் போக போகிறோம். என்ன சொல்ல போறீங்க? உனக்காக சத்தியமா உனக்காகத்தான் இப்போ அடிச்சனா இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல அடிச்சனான்ல, உனக்காகத்தான் அடிச்சனான். சாப்பிட கை வைக்கிறதுக்கு முன்னாம உன்னை கூப்பிடணும் பண்றாக்காண்டி. உண்மைதான். நான் என்ன சொன்னேன் சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாம் எனக்கு சரி வராது, வந்து கண்ண நேரம் நிற்பான். நாங்கள் 8 மணிக்குள்ள வந்தேன், 7:30 வேற சொன்னார். மாப்பிள்ளை பாருங்க இப்படி மாறிட்டாரு. சரி என்ன செய்யதான் வேணுமே. வந்து இந்த இதுக்கு பிறகுதான் அந்த வீட்டில் பலகாரங்கள் சுடுவினோம். அதுக்கு முதல் இந்த பொண்ணு கண்டு தேங்காய் உடைக்கணும். இது ஒரு சம்பிரதாயம் தான். இல்லை நாங்கள் தெரிஞ்சு கொள்ள தானே வேணும், இதெல்லாம் புது விஷயம். நான் பார்க்க இதெல்லாம் பார்த்து வை, கல்யாண வீட்டுக்கு தேவைப்படும். சரியா? இஞ்சால வந்து பலகாரங்கள் சுட வலிக்கிட்டோம். இன்றைக்கு என்னென்ன பலகாரம் செய்ய போறீங்க? சீனி அரியறதும் பால் ரொட்டியும். இப்போ செய்து பொம்பளை வீட்டரை கொடுத்து விடணுமா? கொடுக்க தேவையில்லை, கல்யாண வீட்டுக்கு தான். ரைட் இது வந்து பால் ரொட்டின்னு சொல்கிறது. நல்லா பொங்கி வரும் அரிசி மாவில், இந்த வீட்டை வச்சே செய்கிறது. இப்போ எல்லாம் வந்து கூடுதலாக இப்படி வீடு வழியை செய்கிறீங்களே என்னம்மா? ஏன் இப்போ வீடு வழியை செய்கிறீங்கள? செய்யணும், சின்ன பலகாரம் மட்டும் செய்கிறது. இப்போ எல்லாரும் மூடறானே கொடுத்து வேண்டினோம். இவையில் வந்து இங்கே வீட்டையே வந்து செய்து கொள்ளினோம். இங்கே தான் அந்த பலகாரங்கள் சுடுபட்டு கொண்டு இப்போ உடனே இந்த நிகழ்ச்சி முடிகிறதுக்கு முன்னமே அப்படியோ செய்ய தொடங்கிட்டோம். இப்போ நிகழ்வுகள்லாம் முடிஞ்சது, பெண் வீட்டார் எல்லாம் பலிக்கிட்டோம். இனித்தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். என்ன நீங்கள் மரக்கறி ஓட்டா என்ன நான் சாப்பிட்றேன்? ஒரு ஆடு ஒன்று அடியுங்களேன் எங்களுக்கு ஆடி. இதான் சைவ கல்யாண வீட்டில் இதுதான் பிரச்சனை. 4 சடங்கு மட்டும் இனி மெச்சவில்லை. ஆடு ஒன்று அடியுங்களே. இல்லை இருக்கேன். மாப்பிள்ளை நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா? இங்கே வாங்க சாப்பிடுங்க, எங்களுக்கு சாப்பிடுங்க. குத்தரிசி சோறு, இறால் கறி, நண்டு கறி, ஆட்டிறைச்சி கறி, வெங்காய சம்பல், கத்தரிக்காய் தக்காளி பழ குழம்பு, பருப்பு கறி. என்ன மரக்கறியாக இருந்தாலும் வந்து இந்த சாப்பாடு அதோட டேஸ்ட்டாக இருக்கும். என்ன இப்படியான ஃபங்க்ஷனில் வைக்கிற சாப்பாடு தண்டை ஒரு டேஸ்ட் ஒன்று வரும். பைத்தாங்க வடை இருக்குது, வடையில் 2 தூக்கி வச்சிருவோம். சரியோ? இதுங்கால பன்னீர். நண்பர்களே, சாப்பாடு போட்டுட்டோம். மரக்கறி சாப்பாடுனாலும் அது அந்த திருவிழா சாப்பாடுகள் வந்து வேறு லெவலில் இருக்கும். திருவிழா சாப்பாடு, இப்படியான ஃபங்க்ஷன் சாப்பாடு எல்லாம். மாப்பிள்ளையை கூப்பிட்னாங்க, மாப்பிள்ளை ஓடி ஒளிஞ்சிட்டாரு. இங்கே வாங்க பக்கத்தில் வாங்க. முழுக்க மரக்கறியால் நிரம்பிய கோப்பை இது. என்ன வேணும்? பாருங்களா, வீடியோ பார்த்தோன்னா இப்படி பம்பலான்னு.
எனக்கு இல்லை கதையை போட்டுங்க. நீங்கள் ஏன் சாப்பிடல? கல்யாணம் விட மட்டும் டயட் பேர்ட்டி கட்ட இருக்கலாம் பாண்டி. உண்மையை சொல்லிட்டு மாதிரி சாப்பாடு வேறு லெவல். ஆட்டை வச்சு கறி போட்டாலும் அப்படி ஒரு டேஸ்ட் வரா. இப்போ அம்மா சுட்டுட்டா. விற அடுப்புலாம் செய்யணும். கல்யாண வீட்டுக்கு ஆளுக்கு ஹார்ட் இப்படி நாங்கள் இவர் மேடையில் இருப்பார், நாங்கள் இப்படி நின்று அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தானே. அவள் இண்டையிலேருந்து 3 நாளைக்கு வலிக்கிறதே இல்லை. அப்போ வலிக்கிடையிலன்னா வீடியோ காலும் காய்க்கக்கூடாது. நீங்கள் அம்மாவோட வீடியோ கால் காய்ச்சி கொண்டிருக்கிறீங்களே. நான் கண்டுறேன் போடுவோம். இது வைக்கப்படுறேன். ஒரு 19 கிட்ஸுக்கு லேட்டா கல்யாணம் நடக்க இப்படித்தான் வைக்கப்படுவாங்கன்றது நீங்கள் இதுலேருந்து பார்க்கலாம். டென்ஷனாக தான் இருக்கும். பட் நல்லபடியா உனக்கு நேரம் கிடக்கு. அதுதான் உனக்கு கவலையா இருக்கா? அதான் சரியா சொல்லி முடிக்க சிரிச்சேன். இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம். இன்றைய நாள் இப்படிதான் போயிட்டு சந்திப்போம்.